ஹாய் எவ்ரிவான், உங்களுக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. என் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கேட்டால் புரியுது ஆனால் எனக்கு பேச வரல அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? இனிமேல் நீங்கள் கவலையே பட வேணாம். இந்த வீடியோவில் எப்படி இங்கிலீஷ் கவலையே இல்லாமல் பேசுறதுன்னு சொல்லிட்டு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இங்கிலீஷில் பேசி ஆசத்துங்க. நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுன்னு இருக்கும், ஆனால் நம்ம ஏதாவது ஒரு விஷயந்தான் லேர்ன் பண்ண முடியும். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட். எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்மளால் அந்த விஷயத்தை பண்ண முடியும். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்கன்னு நினச்சா மட்டும் போதாது, உங்களோட இன்ட்ரெஸ்ட் அதில் காமிக்கணும். அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் தானாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. எனக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிட்டே இருந்தால் நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண முடியாது. நீங்கள் அதில் தனி இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்? நீங்கள் இப்போது இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணுன்ட்ருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். எந்த அளவுக்கு உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை இங்கிலீஷ் கற்றுக்கிறதுல கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு திங் இதுதான். சரி, இப்போ இங்கிலீஷில் இன்ட்ரெஸ்ட் வச்சாச்சு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண முடியுமா? அதான் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லேர்ன் பண்ணிக்கலான்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷில் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இங்கிலீஷில் காட்டிட்டீங்க. வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதுமா? இங்கிலீஷ் லேர்ன் பண்ண முடியுமா? முடியாது. இன்னொரு விஷயம் தேவைப்படும். என்ன தெரியுமா? ப்ராக்டிஸ். நீங்கள் எது லேர்ன் பண்ணுறதா இருந்தாலும் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவை. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறீங்க இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணணும்? டெய்லியும் நீங்கள் ரீட் பண்ணணும். டெய்லியும் நம்ம ஃபுல் புக்ஸ் ரீட் பண்ண முடியாது. அதனால் டெய்லியும் 1 பேஜ் ரீட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, அதுவும் முடியலையா, ஒரு 10 லைன்ஸ் இந்த மாதிரி டெய்லியும் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்களா தான் உங்களால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். இப்போது நீங்கள் டெய்லியும் ரீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பட் இன்னும் உங்களால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? உடனே அதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இல்லை இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும். நெக்ஸ்ட் திங் என்ன நீங்கள் பண்ணணும்னா, பி பேஷண்ட். நீங்கள் எந்த ஒரு விஷயம் கற்றுக்கிறதா இருந்தாலும் பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா எடுத்த உடனே நம்ம எதையுமே லேர்ன் பண்ண மாட்டோம். கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். அதனால் இங்கிலீஷ் கற்றுக்கும்போது கொஞ்சம் டேஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பி பேஷன்ஸ் இன் லேர்னிங். ஓகே, அடுத்தது நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும். அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இங்கிலீஷ் ஒரு 10 டேஸ் ஏதாவது ஒன்று ரீட் பண்ணியிருப்பீங்க. அந்த வேர்டிங்ஸை இல்லை சென்டென்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை ஃபேமிலி சர்க்கிளில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவீங்க. பட் அந்த இடத்துல அவங்க யாராவது ஒருத்தங்க, இல்லை நீ என்ன இப்படி பேசுகிற, இது நீ பேசுகிறது தப்பு அப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணிடக்கூடாது? அங்கே அப்செட் ஆகிடக்கூடாது. அங்கே எனக்கு எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் எனக்கு ஒன்றுமே வரல அப்படின்னு நீங்கள் உங்களே டீமோட்டிவேட் பண்ணிக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் அவங்க சொன்ன விஷயத்துல இருந்து நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணிக்க தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும். அடுத்தது ஷேடோவிங். ஷேடோவிங்னா என்னென்னா, நம்ம நிறைய சாங்ஸ் எல்லாம் கேட்போம் இல்லையா? தமிழ் சாங்ஸே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் சாங்ஸே எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டால் போதும், நம்மளே அடுத்து அந்த சாங்ஸோட லைன்ஸ் எல்லாம் ஹம் பண்ண ஆரம்பிச்சிருவோம், இல்லை பாட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கிலீஷ் ரிலேட்டடாக எங்கே நீங்கள் ஈவன் நியூஸு சாங்ஸு எது கேட்டாலுமே நீங்கள் என்ன பண்ணணும்? அதை நீங்கள் அவங்க கூடயே ரிப்பீட்டடாக சொல்ல ட்ரை பண்ணணும். அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ப்ரொனவுன்சேஷன், வேர்ட்ஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கும் வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது மிரர் டாக். உங்களை இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். மிரர் டாக்னா என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதை கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் பேசுகிறது. ஸோ அப்படி நீங்கள் பேசி பழகும்போது உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும். நீங்கள் அழகாக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலான்னா திங்க் இன் இங்கிலீஷ். அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் யோசிப்போம்ல, ஸோ அந்த யோசிக்கிற விஷயத்தை தமிழில் யோசிக்காமல் இங்கிலீஷில் யோசிச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் இங்கிலீஷில் யோசிக்கும்போது உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த வேர்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய யோசிக்கலாம். ஸோ அதனால் திங்க் இன் இங்கிலீஷ். நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும், நீங்கள் இங்கிலீஷ் சூப்பராக பேசலாம். அதுக்கு நான் கேரண்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, இங்கிலீஷ் பேச தெரியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் சூப்பராக இங்கிலீஷ் பேசட்டும்.